வளர்ச்சியெல்லாம் போயிடுன்றதுக்காக தான் மக்கள் நமது பாரத பிரதமரை தான் மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறார்கள். என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அதே வளர்ச்சி தமிழகத்திற்கும் கிடைக்க வேண்டும். மறுபடியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு கால ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சா தான் அதிகமா இருக்கு, கொலை அதிகமா இருக்கு, கூலிப்படையினரின் அட்டகாசம் அதிகமா இருக்கு. எல்லா விலையும் பால் விலை ஏற்றியாச்சு, கரண்ட் விலை ஏற்றியாச்சு, பத்திர விலை ஏற்றியாச்சு, எல்லா விலையும் ஏற்றியாச்சு. ஆனா இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆக இது ஒரு திராவிட மாயை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து தமிழக மக்கள் விடுபட்டு எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வளர்ச்சி நாயகனாக வலம் வருகிறாரோ அதே போல வளர்ச்சி திட்டங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளிடம் இருந்து மக்கள் மாறி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது.